அண்மை செய்தி. பழிவாங்கும் எண்ணத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்படுவதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் நடத்தப்படும் சோதனைக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டு சோதனையானது நடத்தப்படுவதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ வீட்டில் நடத்தப்படும் சோதனைக்கு இபிஎஸ் கண்டனமானது தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி பிரபு வீட்டிலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்த சோதனை மேற்கொண்டு வருவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய அவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் எண்ணத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி விட்டு சோதனை மேற்கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த செயலுக்கு எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே போல, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கள்ளக்குறிச்சி பிரபு பொறுத்தவரையில கடந்த முறை, அதாவது 2016 முதல் 21 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தவர். அவருடைய வீட்டிலே, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலே இன்று காலை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி தியாக துருவத்தில் இருக்கக்கூடிய பிரபுவின் வீடு, பால் பண்ணை, அவரது தந்தையின் வீடு மற்றும் அவரது அலுவலகங்கள் உள்ளிட்ட 9 இடங்களில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது. அதிமுக காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தபோது வருமானத்தை மீறி அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் வந்ததை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் எம்எல்ஏ வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த ட்விட்டர் பக்கத்திலே, தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்திலே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.